மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4 அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. 5ஆம் வசனம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. 7ஆம் வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. 8ஆம் வசனம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பயன் தந்தது. இங்கே 4 விதமான இடங்களிலே விதை விழுகிறது. அதில் 3 விதமான இடங்களிலே விதை நிலையான பலனை கொடுக்கவில்லை. அப்போ கால்வாசி இடத்துல தான், 4 ஒரு இடத்துல தான் விதையானது நிரந்தரமான பலனை கொடுக்கிறது. அந்த 4வது இடத்துலையும் 3 விதமான பலன்கள், சிலது 100 மடங்கு பலன், சிலது 60 மடங்கு பலன், சிலது 30 மடங்கு பலன். ஆக 100க்கு 100 பலன் என்பது 12ல் ஒரு பாகம்தான். 12 பேருக்கு வசனம் சொன்னா ஒருத்தர் தான் முழு பலனை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 12 பேருக்கு வசனம் சொன்னா 3 பேர் தான் பலனே கொடுப்பாங்க, நிரந்தரமான பலனே கொடுப்பாங்க. இது ஒரு தோராயமான கணக்கு. ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? வசனம் சொல்கிற எல்லாரும் அதை கேட்கணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பலன் கொடுக்கணும், முழு பலன் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது நல்லது, அந்த எதிர்பார்ப்பு நல்லது, அந்த ஜெபம் நல்லது. ஆனால் இயேசுநாதரே சொல்கிறாரு, 4 இடம், அதில் ஒரு இடத்துல தான் பலன். அந்த பலன் கொடுக்குற இடத்துலையும் 3 விதமான பலன், 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. அப்போ எல்லாரும் 100 மடங்கு பலன் கொடுப்பது இல்லை. வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை விசுவாசித்து கடைபிடிக்கிறவர்கள் கூட எல்லாரும் 100 மடங்கு பலன் கொடுப்பதில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது தான் கர்த்தருடைய சித்தம். அது கர்த்தருடைய சித்தம். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனால் நடைமுறை அப்படின்றது இதுதான். ஆண்டவரே அப்படிதான் சொல்றாரு. இப்போ இன்னொரு கேள்வி எழும்புது, ஏன் போய் விதைய வழியில் விதைக்கணும்? யாராவது போய் வழியில் விதைய விதைப்பாங்களா? யாராவது முள்ளில் கொண்டு போய் விதைய விதைப்பாங்களா? யாராவது கல்லில் கொண்டு போய் விதைய விதைப்பாங்களா? ஏன் கல்லுலேயும் முள்ளுலேயும் வழியிலையும் விதைய விதைச்சாங்கன்னு ஒரு கேள்வி எழும்புது. அப்படி என்றால் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது கொஞ்சம் நமக்கு புரிவதற்கு அது உதவியாக இருக்கும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 20வது வசனம், மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ நீர்வளம் நிரம்பிய இடங்களில் தான் விதை விதைக்கிறார்கள். ஒரு விவசாயி ரோட்டில் போய் விதை விதைப்பானா? விதை விதைக்க மாட்டான். முள் இருக்கிற இடத்துல போய் முள்செடிக்கு நடுவில் விதை விதைப்பானா? விவசாயி மாட்டான். அடியில் கல் இருக்கு, அடியில் கற்பாறை இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு விவசாயி விதை விதைப்பானா? விதைக்க மாட்டான். விதை விதைப்பது என்றாலே ஒரு வயல்வெளி அப்படின்னா அந்த வயல்வெளியை உழுது முதல்ல அந்த நிலத்தை ஆயத்தப்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் தான் விதை விதைக்கிறாங்க. ஆனால் இது வெறும் விவசாயியை மட்டும் குறிக்கலை. விதைக்கிறவன் அப்படின்னு சொன்னாரே தவிர ஒரு விவசாயி, ஒரு பயிரிடுகிறவன் என்று அவர் சொல்லலை. ஏன்னா விதை என்று சொன்னால் ஒரு மரத்தை நடுவது கூட ஒரு விதை தான். ஒரு மரத்தை நடுவது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ விதை பந்துன்னு ஒரு முறை இப்போ வந்திருக்கு. ஒரு விதை பந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு பந்து மாதிரி இருக்குது, அதுலேயே விதை இருக்குது, அதுலேயே உரம் இருக்குது. அதை தூக்கி எறிஞ்சா போதும். தூக்கி எறிஞ்சா அது முளைக்கும். இன்னும் சில நாடுகளில், நம்ம நாடுகளில் அந்த முறை இருக்கான்னு தெரியல, மரங்களை பெருக்குவதற்காக ஹெலிகாப்டரில் இருந்து விதை விதைக்கிறாங்க. பெரிய காலியான இடங்களில் ஹெலிகாப்டரில் இருந்து விதை விதைக்கிறாங்க.
அப்படி காடுகளை மரங்களை பெருக்குவதற்கு, பசுமையை பெருக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒரு விவசாயி, ஒரு வயல் வச்சிருக்கிறவன் இந்த மாதிரி விதைக்கிற விதை வழியில் விழுறதுக்கு, முள்ளில் விழுறதுக்கு, கல்லில் விழுறதுக்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விதைக்கிறவங்க பசுமையை பெருக்கணும், மரத்தை பெருக்கணும், காடுகளை பெருக்கணும்னு விதைப்பந்தை தூக்கி எறிகிறாங்க, ஹெலிகாப்டர்லேருந்து விதைக்கிறாங்க. அந்த மாதிரி நோக்கத்தோடு அந்த மாதிரி முறைகளில் விதைக்கிறவங்களுடைய விதைகள் இந்த மாதிரி இடங்களில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வசனமும் அப்படிதான். சுவிசேஷம் சொல்கிறோம், வசனத்தை புத்தி சொல்லுகிற விதத்தில் சொல்கிறோம், உபதேசிக்கிறோம். வசனத்தை எந்த வடிவத்தில் சொன்னாலும் அது விதை தான், விதைக்கிறது தான். அது இந்த மாதிரி இடங்களில் விழுறதுக்கு எல்லா இடங்களிலும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. நீர்வளமுள்ள இடங்கள் அப்படி என்று சொன்னால் எல்லா இடங்கள்லையும் தான். ஏன் சாலையில்தான், சாலை ஓரத்தில் மரம் வச்சுருக்காங்க, சாலை நடுவில், இப்போ நெடுஞ்சாலைகள்லாம் சாலை நடுவில் மரம் நடுறாங்க. சாலையிலும் கூட விதைக்கப்பட்டு அது முளைக்கிறது, பலன் தருகிறது. அதனால எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். எல்லா ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த நீர்வளத்தில் தான் வசனமாகிய விதை விதைக்கப்படுகிறது. அப்படி விதைக்கப்பட்டாலும் கூட 3 இடத்துல தான் அது பலன் கொடுக்கிறது. அந்த பலன் கொடுக்கிற இடத்துலையும் 3 விதமான பலன்கள், 3 அளவில் பலன் கொடுக்கிறது. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நான் சொல்ல வருகிற மையப்பொருள் என்னவென்றால், விதைப்பதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. வசனத்தை சொல்றதுல அது வழியில் விழுந்தாலும் பரவாயில்ல, அது கல்லில் விழுந்தாலும் பரவாயில்ல, முள்ளில் விழுந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமா கால்வாசி நல்ல நிலத்தை தான் விழும். எல்லாமே 100 மடங்கு கொடுக்காவிட்டாலும் அதில் ஒரு பங்கு 100 மடங்கு பலன் கொடுக்கும், ஒரு பங்கு 30 மடங்கு, ஒரு பங்கு 60 மடங்கு கொடுக்கும். அதனால நாம் எதிர்பார்ப்பை ரொம்ப பெருசா வைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் செய்ய வேண்டிய கடமை விதையை விதைக்க வேண்டியது, அது நம்முடைய கடமை. அதை விளையச் செய்கிறவர் கர்த்தர், அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே ஆம். நம்ம வேலையை நம்ம செஞ்சிடணும். அதில் பலன் வரல அல்லது பலன் குறைவாக இருக்கிறது என்று நாம் சோர்ந்து விடக்கூடாது, நிறுத்தி விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. இதுதான் நடைமுறை, இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். ஐயோ, நான் சொன்னதில் ஒருத்தவங்க கூட வசனத்தை ஏற்றுக்கல, அல்லது ஏற்றுக்கிட்டவன் கூட ஒன்றும் பெருசாக அவன் வாழ்க்கையில் பலன் இல்லை என்று நாம் விதைப்பதே நிறுத்திவிடக்கூடாது. அப்படி தான் பலர் நிறுத்தி விடுகிறார்கள். ஆகவே நாம் வசனத்தை விதைப்பதை தொடர்ந்து உற்சாகமாக செய்வோம். ஆமென்.